வணக்கம் மக்களே, அன்னோன் ஃபேக்ட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுக்கோங்க, வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அது ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அதை பார்த்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற ஆளுங்களை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி பிடிக்காதுன்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு ரசனையே இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதாங்க மயில். மயிலை பத்தி சொல்லல, இந்த மயிலை பத்தி தான் சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். நமக்கு பீகாக்ஸை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. நான் ஒரு 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான அன்னோன் ஃபேக்ட்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. முதல் விஷயம் என்னன்னா, பீகாக் என்ற வேர்ட் ஆண் பறவையை மட்டும்தான் குறிக்கும், பெண் பறவைக்கு பொருந்தாது. பெண் பறவையை நம்ம பீஹென்னு சொல்லணும். ஒருவேளை நம்ம ஆண் மற்றும் பெண் இந்த 2 பறவையும் சேர்த்து பார்த்தா பீ ஃபவுல்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது கொஸ்டின் கேட்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, உலகத்துல மொத்தமா 3 வகையான மயில்கள் இருக்காம். அதுல 2 வகை நம்ம ஆசிய கண்டத்தை பிறப்பிடமா கொண்டு இருக்கு, மற்றொரு வகை ஆப்பிரிக்க கண்டத்தை பிறப்பிடமா கொண்டு இருக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தை பிறப்பிடமா கொண்ட மயில் வகையை நம்ம காங்கோ பீ ஃபவுல்னு சொல்லணும். ஆசிய கண்டத்தை பிறப்பிடமா கொண்ட மயில்கள் 2 விதமா சொல்லலாம். அதோட கலரேஷன்ஸை பொறுத்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று ப்ளூ இந்தியன் பீ ஃபவுல், மற்றொன்று கிரீன் இந்தியன் பீ ஃபவுல். நான்காவது விஷயம் என்னன்னா, இந்த மயில்களை பழங்காலத்துல வீட்டுல வச்சு வளர்த்து வந்தாங்களாம். அப்போ அதுங்க 50 வருடம் வரைக்கும் வாழ்ந்துதாம். ஆனா இப்ப இருக்கிற மயில்கள் காடுகள் மற்றும் மலைகள்ல வாழுது. அதுங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 20 வருடங்கள் மேல வாழாதாம். ஸோ நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது மயில்களை பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு போடுங்க. வைல்ட் லைஃபை காப்போம், அதுங்களை துன்புறுத்தாதீங்க. ஐந்தாவது விஷயம் என்னன்னா, ஆண் மயில்களை விட பெண் மயில்கள் சைஸ்ல ரொம்பவே வேறுபடுமாம். ஆண் மயில்கள் உருவத்துல பெண் மயில்களை விட 2 மடங்கு பெருசா இருக்குமாம். பெண் மயில்களுக்கு தோகைகளும் அதிகமா இருக்காது. இந்த விஷயம் பெரும்பாலான பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆறாவது விஷயம் என்னன்னா, இந்த பெண் மயில்கள் அட் அ டைம்ல 6 முட்டைகள் வரைக்கும் இடுமாம். இன்னும் சில கேசஸ்ல அதிகமாவே முட்டைகள் இடுமாம். அதுவும் மத்தியான டைம்ல தான் முட்டையிடும். ஏழாவது விஷயம் என்னன்னா, இந்த மயில்களுக்கு தனியா வாழவே பிடிக்காதாம். இது ஒரு சோஷியல் பேர்ட்னு சொல்றாங்க. இந்த மயில்கள் எல்லாம் குரூப்பா தான் சுத்திக்கிட்டு இருக்குமாம். நீங்க எங்கேயாவது ஒரு மயிலை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா சுத்தி முத்தி பாருங்க, நிறைய மயில்கள் உங்க கண்ணில் தென்படும். இதுங்க எல்லாமே ஹைலி டிபெண்டன்ட் பேர்ட்ஸ், அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழுமாம். எட்டாவது விஷயம், இந்த மயில்களோட உணவு பழக்கத்தை பத்தி பார்ப்போம். மயில்கள் பொதுவாகவே தாவரங்கள், பூச்சிகள், பாம்புகள் மற்றும் தவளைகளை சாப்பிடும். அப்புறம் நம்ம ஆளுங்க புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதை போட்டாலும் சாப்பிடும். நம்பலனா நீங்க எங்கேயாவது மயில்களை பார்த்தா நான் சொன்னதெல்லாம் போட்டு பாருங்க, கண்டிப்பா சாப்பிடும். 9வது விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் மயில் அப்புறம் ஒரு பெண் மயில் சேர்ந்திருந்தா நம்ம பீ ஃபவுல்னு சொன்னோம். ஸோ இந்த ஆண் மற்றும் பெண் ஜோடிகள் ஒரு குரூப்பா இருந்தா அதுக்கு பேரு ஹரேம்னு சொல்லுவாங்க. இதுவே பெண் மயில்கள் மட்டும் ஒரு குரூப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெவின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 10வது விஷயம் என்னன்னா, ஒரு பீகாக் பிறந்த உடனே பார்க்க நல்லாவே இருக்காதாம். பார்க்க ஏதோ சாதாரண ஈமு கோழிகள் மாதிரி தான் இருக்குமாம். 3 வருடங்களுக்கு பின்புதான் அதுங்களுக்கு அழகிய தோகைகள் உருவாகுமாம். பெண் மயில்களுக்கு அது கூட வராதாம், பார்க்கவே சிம்பிளா இருக்குமாம். இப்போ போனஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்துடலாம். மயில்கள் 1 மணி நேரத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமாம். 2வது விஷயம், ஆண் மயில்கள் வருடத்திற்கு ஒரு முறை அதோட தோகைகளை ஃபுல்லாவே கொட்டிட்டு புதுசா வளர வைக்குமாம். இருந்தாலும் அந்த தோகை பார்ப்பதற்கு பழைய தோகையை போல அழகா தான் இருக்குமாம். நம்ம அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் பீகாக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல அன்னோன் ஃபேக்ட்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை போஸ்ட் செய்வோம், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. நன்றி, அடுத்த வீடியோல பார்ப்போம்.